கறி அதிகமாக இருந்தாலும் நாட்டு மாடு கன்று போடுது. அது எங்களுடைய அனுபவம் இப்போது ரீசனாக அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள் மட்டும் எங்கள் சங்கத்தில் உறுப்பினரை சேர்த்துக்கிறோம். அதில் வர்ற காய்கறிகள் கீரைகள் மட்டும் எடுத்து மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு கிலோ 40 ரூபாய்ன்னு சொல்லி ஹோல்சேலில் கொடுத்துட்ருக்கோம். ரீட்டைல் ஷாப் நாங்கள் இன்னும் பண்ணல. அங்கே எங்கள் ஆஃபீஸில் வரவங்க மட்டும் அங்கே இருக்கிற பகுதி மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. புற்றுநோய்க்கு பற்றி சொன்னீங்க. புற்றுநோய்க்கு வந்து பஞ்சகவியை சார் சொன்னார். பஞ்சகவியை வந்து புற்றுநோய் கொடுத்தா புற்றுநோய் நல்லா ஆகுது. இப்போ உண்மை நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் தயார் பண்ணி அறுக்கும் பஞ்சகவியும் கொடுக்குறாங்க. புற்றுநோய் பேஷண்ட் யார் இருந்தாலும் வாங்கி அதை கொடுங்க, கண்டிப்பாக கிளியர் ஆகுது. அது வந்து கன்ஃபார்ம் உண்மை. அதே மாதிரி முள்சீதா இலை இருக்குது. அந்த இலையை வந்து கஷாயமாக பண்ணி குடிச்சா டீ போடுற மாதிரி 3 தலையை எடுத்து போட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1 டம்ளர் ஆகிற அளவுக்கு குடித்தாலும் புற்றுநோய் நல்லா ஆகுது. இயற்கை விவசாயம் வந்து செஞ்சிங்கன்னா தனிப்பட்ட முறையை ஒவ்வொரு விவசாயம் செஞ்சிங்கன்னா ஜெயிக்க முடியாது. கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. மெயினாக ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிற காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங் பண்ண முடியாது. யார் இயற்கை விவசாயம் செஞ்சிங்கனாலும் ஒரு சங்கமாக சேருங்க. ஒரு 10 பேர் 20 பேர் சேர்ந்து செய்யுங்க. எல்லோரும் சேர்ந்து விலை பொருள் ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து அங்கேருந்து நீங்கள் மார்க்கெட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். நல்ல விதமாக செய்யலாம். இயற்கை விவசாயத்தில் கெமிக்கலை விட அதிகமான ஈல்டு எடுக்கலாம். அதுக்கு எந்த விதமான சந்தேகம் யாருக்கும் தேவையில்லை. மாட்டு சாணம் மாட்டு கோமியமே போதும். சார் சொன்னார் மாட்டு கோமியத்தை சாணி நம்ம வந்து தொட்டில் விட்டு பயன்படுத்தலாம்னு சொல்லி. அதை வந்து எங்கள் சங்கத்தில் ஒரு விவசாயி தாளவாடிக்காரரு மாட்டு சாணி மாட்டு கோமியம் கைப்படாமல் சொட்டுநீர் வெஞ்சில உறிஞ்சிற அளவுக்கு பண்ணி வச்சுருக்கார். மாட்டு சாணத்தையும் மாட்டு கட்டுத்தாரில் கட்டி சாணியை வந்து தண்ணியில் ப்ரெஷராக பிடிச்சி கரைச்சி அவர் பயோகேஸ்க்கு எடுத்துக்கார். மேலே இருக்க சாணியில் இருக்க மத்து மாதிரி இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சுத்தமான சாணி பாலை தொட்டியில் 3-4 தடவை ஃபில்டர் பண்ணி வெஞ்சரி பக்கத்தில் போகும்போது சுத்தமான தண்ணி வெஞ்சரியில் போகிற அளவுக்கு கிளியராக பண்ணி வச்சுருக்காரு. இதுக்கு தேசிய அளவில் 2 அவார்டு வாங்கியிருக்காரு. சரத் பவர் கையில் ஒரு அவார்டு, சுராஜ் டேரக்டரி கம்பெனி கேர் ஒரு அவார்டு, 5 லட்ச ரூபா பணமாக கொடுத்துருக்காங்க அவருக்கு சிறந்த இயற்கை விவசாய கண்டுபிடிப்புக்காக. சக்திவேல்னு சொல்லிட்டு தாளவாடியில் ஒரு விவசாயிங்க 2 அவார்டு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. சாதாரண விவசாயம் தாளவாடியிலையும் ஒரு 15 கிலோமீட்டர் ஃபாரஸ்ட் பார்டருங்க. அவர் இருக்கிறது தான் கடைசி இடம். அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக ஃபாங்காடு தான். அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த விவசாயம் அவ்வளோ தீவிரமாக இயற்கை விவசாயத்தை பற்றி யோசித்து இந்திய அளவில் விருது வாங்குற அளவுக்கு முன்னேறியிருக்கார். அதனால் நாம் நிறைய இந்த இயற்கை விவசாயத்தை பற்றி நிறைய யோசிக்கலாம், நிறைய பண்ணலாம். சார் கூட இன்றைக்கி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இந்த இயற்கை விவசாயத்தை எப்படி பண்ணுறது. ஒரு கிராமத்தை தத்தெடுத்து இருக்கிற விவசாயம் பூரா இயற்கை விவசாயம் மாற்றலாம்னு சொல்லி. ஒவ்வொரு விவசாயம் இன்றைக்கி ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயம் 2 விவசாயம் உருவாக்குறதே பெரிய சிரமமாக இருக்குது. இப்போ எங்களுக்கே வந்து சுந்தரராமன் ஐயா கிடைச்சது பெரிய கிஃப்ட்டுங்க. எங்கள் சங்கத்துடைய கௌரவ தலைவராக அவர் வச்சுருக்கோம். சத்தியமங்கலம் சேர்ந்த சுந்தரராமன் ஐயர். அவர் வந்து இப்போ எங்கள் தோட்டத்தில் என்னென்ன பிரச்சனை வந்தாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம்னா எல்லா பிரச்சனையும் தீர்வு சொல்கிறார். நாங்கள் ஒரு 4-5 பேர் வந்திருக்கோம். எங்கள் சங்க தலைவர் சுந்தரம் வந்திருக்காரு. ஆனால் எந்திரிச்சு எங்கள் தலைவருங்க அன்னூர், இவர் எங்கள் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கார். சுபசேகரன் வந்திருக்காரு, அவரும் வடக்கில் ஒரு அன்னூர் பக்கத்தில். மகேந்திரன் வந்திருக்காரு, அவர் எங்கள் சங்கத்து உறுப்பினர். NSP பிரகாஷ் வந்திருக்காரு, அவனாசி பக்கத்தில் இருந்துங்க. நாங்கள் எல்லாம் ஒரே சங்கம் 3 மாவட்டத்தில் இருந்து 40 பேர் தான் இருக்கோம். இத்தனைக்கு 3 மாவட்டத்தில் சேர்ந்து 40 விவசாயத்தை சேர்த்த முடிஞ்சிருக்கு. அவ்வளோ குறைவான இயற்கை விவசாயி தான் இருக்காங்க. முழுமையாக பண்ணுறீங்க. சில பேர் கேட்டால் நான் 10% இயற்கை விவசாயம் பண்ணுறேன், 50% பண்ணுறேன், 80% பண்ண சொல்கிறேன். முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணணும். நாட்டுக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது, நாம ஆரோக்கியமாக இருக்கலாம். முதல்ல சார் சொன்ன மாதிரி நாட்டு மாடு வச்சு நம்ம வியாபாரம் பண்ணுறோமோ இல்லையோ, இயற்கை விவசாயம் செஞ்சு முதல் நீங்கள் நல்லா இருங்க. எல்லாரும் தோட்டம் பூரா இயற்கை விவசாயம் பண்ண வேண்டாங்க. ஒரு 10 சென்ட் எடுத்துக்கங்க. 10 சென்ட்டில் உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், கீரைகள் எல்லாமே உற்பத்தி பண்ணுங்க. முதல் நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் ஆரோக்கியம் பாருங்க, அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போகலாம். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க. எல்லாருக்கும் வணக்கம். எங்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான பனைமரங்கள் இருக்கு. இந்த பனைமரங்கள்ல இருந்து பனங்கொட்டைகளை கிழங்காக்க மாற்றாம எங்கெங்க குளங்கள், கல்லறை தோட்டங்கள், ஓடைகள் ஒன்றுமில்லை. இது நம்ம வந்து தோண்டி புதைச்சிடலாம். மழை பெய்கிற நேரத்தில் தோண்டி புதைச்சிடலாம். எங்கே எந்த மரம் வளர்க்கணுமோ அங்கே தான் அந்த மரம் தான் வளர்க்குறது தான் நல்லது. காங்கேயம் காளை இப்போ எங்கள் தாத்தா ஒரு பெரிய விவசாயி. கிட்டத்தட்ட 200 மாடுகளுக்கு மேலே இருந்தது. ஒரு மாப்பிள்ளை காளை, காங்கேயம் காலத்தில் அங்கே மாப்பிள்ளை காளைன்னே வச்சுருப்போம். ஆனால் எங்கள் தாத்தா பெரிய பக்திமான். மாடுகளை அதாவது ஒரு 4-5 பசுமாடுகள் வயதாகி இருக்கும். எங்கள் தாத்தா இறந்த உடனே எங்கள் அப்பா பெரியப்பா செஞ்ச வேலை இந்த தொல்லைகளை நீக்கிறதா. 200 மாடையும் வித்துக்க. ஏன்னா அதை பராமரிக்கிறதுக்காகிற செலவு, தண்ணி வைக்கிறது, வைக்கல் போடுறது, ஒரு பலன் இருக்காது, ரிசல்ட் இருக்காது. 200 மாடு இருக்கும், மொத்தத்தில் ஒரு 4-5 லிட்டர் தான் பால் இருக்கும். எல்லாம் சும்மா நிற்கும். மாட்டை வெட்ட விட மாட்டாங்க. இந்த கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும். எதுவுமே இந்த நெல் போடுறோம் அது போடுறோம்லாம் பார்க்குறாங்க. நான் கூட ஒரு அக்ரி இதுக்காக போயிருந்தேன். கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆகணும். இன்னொன்று தெளிந்த அறிவு இல்லை. ஆர்கானிக் பண்ணுறாங்கிறாங்க. ஒருத்தருக்கு ஆர்கானிக்கை பற்றி தெரியறதில்லை. நானே ஆர்கானிக் விவசாயம்
ஆர்கானிக் ப்ராடக்டை விற்கிறது, ஆர்கானிக் நாங்கள் சித்தருங்கிறாங்க, அது அப்படிங்கிறாங்க. நாலேஜ் இருக்கிறது இல்லை, உழைக்கிறது இல்லை. யாரையும் நம்பி நாம் பொருளை முயற்சி பண்ண முடியறதில்லை. நானே ஒருத்தர் தஞ்சாவூரில் ஒருத்தர் பெரிய ஆர்கானிக் பண்ணுறேன்னு பேப்பரில் போட்டிருந்தாரு. எங்கள் ஆராய்ச்சி டீமை அனுப்பி 2 நாள் அவரை ஃபாலோ பண்ணச்சேன். வச்சுட்டு அப்புறம் நான் போகிறேன். போனேன்னா அவர் வச்சிருக்கிற பொருளே பூரா தப்பாக இருக்கு. அடிப்படை ஆர்கானிக்கை பற்றி அடிப்படை அறிவு இல்லை, ஒரு முனைப்பு இல்லை. முனைப்பு இல்லாமல் நுனிப்புல் அறிவோட ப்ராடக்டை நம்ம பண்ணுறோம். இது மாதிரி இந்த மரம் வைக்கிறதுமே ஊட்டி மலையில் அந்த வெளிநாட்டு மரங்களை வச்சாச்சுன்னா மலையை சரிச்சிரும். அதே மாதிரி பனை மரம் ஒரு நீர் மேலாண்மைக்கு ரொம்ப அருமையான ஒரு மரம். இது வறட்சியை தாங்கும், தண்ணீரை உள்வாங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு மரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டியூப் மாதிரி இருக்கும், அந்த வேற பார்த்தீங்கன்னா டியூப் மாதிரி இருக்கும். இது குளங்களில் எங்கேயுமே மண் அரிப்பு. இந்த குளம் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் ஓரமாக நெருக்கமாக மரம் வச்சாச்சுன்னா மண் அரிக்காது. மண் அரிப்பை தடுக்கக்கூடியது நம்ம கலாச்சாரத்துக்கு உண்டான ஒரு மரம். இது நான் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 50,000 1 லட்சம் எவ்வளோ நாளும் நாங்கள் அந்த பனக்கொட்டைகளை வாங்கி கொண்டு வந்து எங்கே கேட்குறீங்களோ அங்கே டெலிவரி தந்துடுறோம். ஆளையும் உங்களுக்கு ஆள் வேணாலும் கொஞ்சம் ஆட்களை விட்டு போட்டுடலாம். இடத்த பிடிங்க, சொல்லுங்க, செஞ்சிடலாம். இது உண்மையிலே ரொம்ப போன வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 30,000 மண்ணை பண்ணியிருந்தோம். 4-5 பேர் கேட்குறாங்க, நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கிறாங்க, வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000-4000 பனங்கொட்டைகள் வீணாகி போச்சு. அங்கே எங்கள் ஃபேக்ட்ரியில் எடுத்துக்கிட்டேன்பாங்க, ஆர்கனைஸ் பண்ணுறதில்ல. அப்படி ஆமாம் ஆமாம். அதில் உண்மையில் உங்கள் மாதிரி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னதை செய்யக்கூடிய ஆட்கள், செய்யக்கூடிய ஒரு அருமையான ஒரு டீம். பல்லடத்தை நம்ம மாற்றிடலாம். மரங்கள் என்ன மரம் வைக்கணும்னு பார்க்கணும். சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுருக்கிறோம், தப்பாக தான் வச்சுருக்கிறோம். நான் வந்தோடனே பார்த்தேன், இந்த ஊருக்கு எந்த மரம் எப்படி வைக்கணுமோ அப்படி தான் வைக்கணும். இல்லைன்னா நிறைய நம்ம ஃபெயிலியர் ஆகி போயிடும். நானே எங்கள் கிராமத்தில் மரம் வச்சேன் 96 இன்னும் வச்சுக்கிட்டே தான், அப்பப்போ வச்சுக்கிட்டு இருக்கிறது. வீட்டில் வர வளர்க்குறது 5 அடி 8 அடி 10 அடி வளர்த்து லாரியில் கொண்டு போய் வைக்கிறது. தப்பாக வச்சுட்டோம். மே ஃப்ளவரை கொண்டு வச்சாச்சுன்னா 2 வருஷம் வறட்சியாக இருந்தாச்சுன்னா மரமே பட்டு போயிடுது. நிறைய மரங்கள் தப்பாக வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு பெருசாக வளர்த்து அது காணாமல் போகுது. நம்ம ஊருக்கு நம்ம சூழலுக்கு எந்த மரத்தை வைக்கிறது, என்ன மெத்தடில் வைக்கிறது, நெருக்கமாக மரங்களை வைக்கிறது. ஒரு அடர் காடு, ஒரு 10 சென்ட் 1/2 சென்ட் அடர் காடுங்கிறாங்க. நிறைய நம்ம முறையாக அறிவுபூர்வமாக செஞ்சானாச்சுன்னா மிகப்பெரிய ஒரு சேஞ்சை உண்டு பண்ணலாம். இது அப்படி சேஞ்சு உண்டு பண்ணக்கூடிய இப்படி நல்லவர்கள், நல்ல ஆட்கள், அதாவது லாப நோக்கம் இல்லை. மாடு அவர் வேற தொழில் பண்ணனா எக்கச்சம் பெரிய ஆளாயிரலாம். இது காங்கையும் காலை வச்சு என்ன பண்ணுறது? நோக்கம் ஒரு சமூக நோக்கம். அந்த நோக்கத்தில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதில் ஒரு திருப்தி. நான் எங்கே போனாலும் ஒரு மரங்களை வாங்குறது. அங்கே இப்போ பாருங்கன்னா காயானி ஒரு மரம் நல்லா இருக்குது, நல்லா அது ஒரு வித்தியாசமாக மரங்கள் வைக்கிறது. நேற்று கூட நான் காரிலேருந்து வரும்போது எங்கள் நண்பருக்கு ஒரு 50 மரக்கன்று வாங்கி கொடுத்தேன். அதாவது ஒரு 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 சந்தோஷம். ரொம்ப அழகாக செய்கிறீங்க. எப்போ அழைச்சாலும் இந்த மரம் சம்பந்தமாக நான் உங்களோட சேர்ந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய முயற்சி வெற்றி அடையட்டும். வாழ்த்துக்கள். நன்றி. நன்றியுரை நமது வனம் இந்தியாவினுடைய ஃபினான்ஸ் டைரக்டர் சைமா சேர்மன் BKS செந்தில்குமார் அவர்கள் ஆண்டறிக்கை வாசித்து நன்றியுரை சொல்வார்கள். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வனம் இந்தியாவினுடைய ஆண்டு அறிக்கையை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த திரு சுந்தரராஜ் அவர்களுக்கும் தலைவர் சுவாமி சின்னசாமி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மரங்கள் வளர்த்து பசுமையை மலரச் செய்யுங்கள். இதை சொன்னது 90 வயது பூர்த்தியாவதை கொண்டாட வந்த பக்தர்களை பார்த்து தமிழுக்காக தன்னையே அர்ப்பணித்து கொண்ட பேரூராதீனம் சாந்தலிங்க ராமசாமி அடிகளார் அவர்களுடைய சொல் இது.
அடிகளாரின் வேண்டுகோளை கட்டளையாக ஏற்று பல்லடத்தில் ஒரு சிறிய பரப்பளவில் அடிகளார் வனம் அமைக்கும் பொழுது பல்வேறு தரப்பினரும் தானாக முன்வந்து உதவியதுடன் அவர்கள் சார்ந்த பகுதிகளில் மரக்கன்றுகள் நட்டு வளர்க்க பேரார்வத்துடன் இருந்தார்கள். உலகின் பிரதான பிரச்சனையான புவி வெப்பமயமாதல், சிற்றுயிர் முதல் வனவிலங்குகள் வரை சந்தித்து வரும் அழிவு, காற்று மாசு, வறட்சி, நீர் மாசு என எல்லாவற்றிற்கும் தீர்வாக மரம் வளர்ப்பும் வன அமைப்பும் இருப்பதை உணர்ந்தோம். அழிவுகள் விரைவாகவும் ஆக்கங்கள் குறைவாகவும் ஆகிவிட்ட உலகில் பசுமை நோக்கிய இந்த நகர்வை எல்லை கட்டி கொள்ளாமல் மாபெரும் மக்கள் இயக்கமாக மாற்ற விளைந்தோம். பல்லடம் பொதுவெளியில் இந்த எண்ணம் முன்வைக்கப்பட்ட பொழுது ஆர்ப்பரித்து வந்தன ஆலோசனைகளும் உதவும் கரங்களும். துறை சார்ந்த வல்லுநர்களின் ஆலோசனைகளுடன், அரசு அமைப்புகளின் ஒத்துழைப்புடன், தன்னார்வ அமைப்புகளின் வழிகாட்டுதலுடன் நூற்பாலை, சைசிங், ஜவுளித்துறை, கோழிப்பண்ணை, வணிக நிறுவனங்கள், இதர தொழிலமைப்புகள், பள்ளி கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாயிகள் என ஒட்டுமொத்த பல்லடத்தின் ஓங்கிய ஆதரவுடன் 2/11/2015 அன்று பல்லடம் பகுதி வரலாற்றில் மிக முக்கிய பகுதியாக வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் துவக்கப்பட்டது. இந்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய நோக்கம் மரம் நடுதல், பராமரித்தல், நீர்வள ஆதாரத்தை மேம்படுத்துதல், கழிவுப் பொருள் மேலாண்மை, சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு ஏற்படுத்துதல். இலக்கு ஒரு வருடத்தில் 2 லட்சம் மரக்கன்றுகள் நட்டு வளர்த்தல், வறட்சி மிகுந்த பல்லடம் பகுதியை பசுமையாக்குதல். செயல்பாடுகள் தனியார் மற்றும் பொது இடங்களில் மரக்கன்று நட்டு பராமரித்தல், டிராக்டர்கள் மூலம் தொடர்ச்சியாக நீரளித்தல், கண்காணித்தல், வாரம் ஒரு முறை ஆலோசனை கூட்டம் நடத்துதல், மாதம் ஒரு முறை விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடத்துதல் ஆகியவை. இயற்கை நோக்கிய நமது சிந்தனைகளை, செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும், நம்மில் உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ளவும், உலகெங்கிலும் உள்ள வழிமுறைகளை கற்று உணரவும் நமது வனம் இந்தியா அறக்கட்டளையின் வான்மலை என்ற பெயரில் மாதாந்திர கருத்தரங்குகளை நடத்தி வருகிறோம். ஒவ்வொரு மாதமும் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று மாலை பொழுதுகளில் கருத்தரங்கம் நடைபெறுகிறது. கருத்தரங்கில் துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களும், இயற்கை செயற்பாடுகளில் வெற்றி கண்டவர்களும், அனுபவம் மிக்க களப்பணியாளர்களும் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று நம்மை வழிநடத்தி வருகிறார்கள். முதல் கருத்தரங்கு கடந்த 27/11/2015 தேதியன்று தமிழக அரசின் முன்னாள் திட்டக்குழு உறுப்பினரான டாக்டர் ஜி. குமாரவேல் PhD IFS அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தார்கள். அடுத்தடுத்த கருத்தரங்கங்களில் இயற்கை விவசாயி சென்னகேசவன் அவர்கள் தனது அனுபவங்களை வழங்கினார். திருப்பூர் மாவட்டத்தின் வனத்துறை அதிகாரியான திரு ஏ. பெரியசாமி IFS DFO அவர்கள் தனது அனுபவங்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி சிறப்பு செய்தார். சூழலியலாளர் திரு பி. ரத்ன சபாபதி அவர்கள் பல்லுயிர் பாதுகாப்பும் இயற்கை சீரமைப்பும் என்ற தலைப்பிலே கருத்துக்களை வழங்கினார். சூழலியலாளர் திரு கோவை சதாசிவம் அவர்கள் பறவை மொழி என்ற தலைப்பிலே விரிவுரையாற்றினார். கோவை மூலிகை மற்றும் மரம் வளர்ப்போர் சங்க தலைவர் திரு கே. தேவராஜன் அவர்கள் மரமும் மூலிகையும் என்ற தலைப்பிலே கருத்துரைகள் வழங்கினார். இயற்கை அன்னை எனும் தலைப்பில் கோவை புலவர் திரு ராமலிங்கம் அவர்களும், அகம்புறம் என்ற தலைப்பில் பேராசிரியை திருமதி புனிதா ஏகாம்பரம் அவர்களும் சொற்பொழிவாற்றினார்கள். தொடர்ந்து தேசத்தின் தலை சிறந்த ஆளுமைகள் பலர் இனி வரும் கருத்தரங்குகளில் கலந்து கொண்டு சிறப்பு செய்ய இசைந்துள்ளார்கள். வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் துவக்கப்பட்டதிலிருந்து வாரம் தவறாது ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளில் காலை 7 மணி முதல் 8:30 மணி வரை
நடைபெறும் இந்த கூட்டத்தில் அறங்காவலர்கள் கலந்து கொள்கின்றனர். கடந்த வாரத்தின் செயல்பாடுகள் குறித்து விவாதிக்கப்பட்டு அடுத்த வாரத்திற்குள் செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்படுகிறது. அந்தந்த வாரத்தில் அறங்காவலர்கள் சார்ந்த பகுதிகளில் என்னென்ன செயல்பாடுகள் நடந்தன என்பது குறித்து அனைவரும் அறிந்து கொள்ள ஏதுவாக இந்த ஆலோசனை கூட்டம் அமைகிறது. வாரம் ஒரு முறை சந்திப்பு நடைபெறுவதால் கருத்துக்கள் பரிமாறிக்கொள்ளப்படுவதுடன் தெளிவாக திட்டமிட்டு வளர்ச்சி பெறவும் முடிகிறது. ஆலோசனை கூட்டம் காலை சிற்றுண்டியுடன் நிறைவு பெறுகிறது. களப்பணிகள். காட்டூர் பஞ்சாயத்தில் பொது இடங்களில் சுமார் 1350 மரக்கன்றுகள் நட்டு பராமரிக்கப்பட்டு வருகின்றது. கெங்கநாயக்கம்பாளையம், காட்டூர், புதூர் ஆகிய இடங்களில் 1000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. காட்டூர் கிளை நிர்வாகிகளால் கெங்கநாயக்கன்பாளையம் ஆற்றுப்பகுதியில் கருவேல மரங்களை அகற்றி 6.5 ஏக்கர் நிலப்பரப்பில் 780 மரக்கன்றுகள் நடப்பட்டு சொட்டு நீர் பாசன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. ஆறுமுத்தாம்பாளையம் அடிகளார் வனத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டு சொட்டு நீர் பாசன வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. செஞ்சேரியில் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. வடுகபாளையத்தில் ஜப்பானிய தொழில்நுட்பமான மியாவாக்கி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. காரணம்பேட்டையில் கிருஷ்ணர் அசோசியேஷன் பங்கேற்புடன் மியாவாக்கி முறையில் மரம் நட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனை, பொது இடங்கள், கோவில் போன்ற இடங்களில் இயற்கை ஆர்வலர்களின் உதவியுடன் மரக்கன்றுகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது. இதுவரையிலும் 30,000 மரக்கன்றுகள் இலவசமாக வழங்கப்பட்டுள்ளது. மரக்கன்றுகளை பாதுகாக்க மூங்கில் மற்றும் மெஸ் கம்பி வலைகள் 50% மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகிறது. பசுமை பணிகளில் வனத்தின் பங்கேற்பு. திரு முருகன் IAS DRDO அவர்களின் அழைப்பின் பேரில் கடந்த 29/12/2015 அன்று குருடாம்பாளையம் பகுதியில் செயல்படுத்தி வரும் கழிவு மேலாண்மை திட்டத்தை பார்வையிட அறங்காவலர்கள் சென்று வந்தனர். ஜனவரி 2/1/2016 அன்று சென்னையில் நடைபெற்ற நடிகர் சூர்யாவின் யாதும் ஊரே நிகழ்ச்சியில் அறங்காவலர்கள்